பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய முத்திலே சீஷர்கள் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு இன்னைக்கு அவரை பின்பற்றுகிற சீஷர்கள் தேவை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்களை விட இன்னைக்கு சில கூட்டங்களையும் சில ஊழியர்களையும் சில நபர்களையும் பின்பற்றுகிற ரசிகர் பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ரசிகர்களை எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் ஒருவேளை ரசிகர் கூட்டமாய் நீங்கள் வாழ்ந்து ரசிகர்களை உருவாக்குகிறவர்களாக இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். காரணம், ஒரு சீஷன், அதாவது நான் கடந்த நாட்களில் சொன்னேன், ஓடிவிட்ட சீஷர்கள். அடுத்தது இயேசுவின் சிலுவையை சுமந்த சீஷன். மூன்றாவதாக இன்றைக்கு தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம், உறங்கின சீஷர்கள். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இங்கே இருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்கன்னு சொல்லிட்டு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் விட்டுட்டு போனார். ஆனால் அவங்களோ அவர் வரும்போது உறங்கி கொண்டிருக்கிறாங்க. திரும்பவும் 2வது முறையும் உறங்கினாங்க. பிரியமானவர்களே, உறங்கினால் என்ன நடக்கும்? சத்ருவானவன் களைகளை விதைத்து விடுவான். நம்ம வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற நல்ல வசனங்களை கெடுத்து போடக்கூடிய களைகள் அங்கே விழுந்து விடும். துருபதேசங்கள் உள்ள விழுந்துடும். எப்போதும் எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையோடு இருக்கணும். விழித்திருங்கள். விழித்திராவிட்டால் என்ன நடக்கும்? லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதாவது எப்போதும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது அந்த சோதனையில் விழுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெபக்குறைவு தான். சில பிள்ளைங்க, சில முதியவர்கள் கூட சொல்லுவாங்க, என்னால் சோதனையில் ஜெயிக்க முடியல, சோதனையில் தப்பிக்க முடியல, சோதனை வந்தால் சோதனையில் நான் விழுந்துடுறேன், சோதனை என் வாழ்க்கையில் பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது, ஒரு நாள் எனக்கு சோதனை வருது. நான் சில நாட்களுக்கு முன்னால் கூட சொன்னேன், சோதனை தவறல்ல, சோதனையில் விழுவது பாவம். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு தான் இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் சோதனைகள் வருமா என்றால் 100% சோதனை வரும். சில சோதனைகளை சகிக்கணும், சில சோதனையை சந்தித்து தான் ஆகணும், சில சோதனையில் நம்ம சாதிச்சு தான் ஆகணும். பிரியமானவர்களே, நீங்கள் விழித்திருங்கள். எந்த சோதனை வந்தாலும் அது வந்துட்டு போகுது அப்படி சொல்லாதீங்க. விழித்திருங்கள். அது உங்களை தட்டி விடுமா? அது உங்களை விழச் செய்யுமா? அது உங்களை தடுமாறச் செய்யுமா? அல்லது அந்த சோதனை உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கப் போகிறதா? ஜாக்கிரதையாக விழித்திருங்க. எந்த சோதனையிலும் விழித்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு தோல்வியை கொண்டு வந்து விடக்கூடாது. எனவே நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். கேட்டுக்கிட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளே, சீஷனுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும். சோதனைக்காரன் இயேசு கிறிஸ்துவே சோதிக்க வந்தான். இயேசு ஜெயித்தாரே. இயேசு ஒரு நாள் கூட பிசாசுக்கு அவர் தோற்று போனதே கிடையாது. இன்னைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னைக்கு நமக்கு அந்த வெற்றியை தருகிறார். நம்ம சோதனையில் விழுந்து தோற்று போவதற்கு காரணம், நம்ம போதுமான அளவு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கவில்லை, ஜெபிக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி உங்களை தொந்தரவு செய்கிற சோதனைக்காக என்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணீங்க? என்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, அந்த சோதனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, என்னை சோதனை சோதிக்கிறது, நான் அதில் விழுகிறேன், நான் அதில் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க, என்றைக்கு நம்ம கேட்டிருக்கிறோம்? என்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? இன்றைக்கி ஜெபிக்க தீர்மானிப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, நான் சோதனையிலிருந்து தப்பிக்கிறதற்கு எனக்கு போக்கும் வைத்திருக்கிறீர் என்று வசனம் சொல்லுகிறது. நான் சோதனையில் விழுந்துடக்கூடாது. நான் இன்னையிலிருந்து உங்கள் அலுவலகத்தில் அல்லது வேலை செய்கிற இடங்களில் எங்கே நீங்கள் சோதனையை சந்தித்தாலும் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக மாறணும். நான் அன்போடு வாழ்த்துறேன். கர்த்தர் அந்த கிருபைகளை உங்களுக்கு தருவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் தூங்கி விடாதபடி அல்லது நாங்கள் அஜாக்கிரதையோடு சோதனைகளை கையாளாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் சோதனைகளை சந்திக்கும் போது நாங்கள் அதை ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதை ஆண்டவரே நாங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவரே, ஜெயித்தவரின் வித்து எங்களுக்குள் இருப்பதினாலே நாங்களும் ஜெயிப்போம் என்ற அந்த நிச்சயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும். ஆண்டவரினுடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். சோதனைகளை ஜெயிக்க கிருபை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்தின்படியே தொடர்ந்து நடங்க. நிறைய ஜெபம் பண்ண பழகுங்க. சின்ன விஷயத்தை கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.